நாமி சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது இம்பார்ட்டன்ட் விஷயத்தை விட உங்கள் கையில் ஒரு தங்கத்தை கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாமல் நீங்கள் இருப்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல்ல. இந்த வேக்கன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஜாபை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு வேலை, புரியுதுங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணும்போது உங்களுக்கான எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பட் உங்களுக்கு எல்லாமே என்னுடைய டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவு எக்ஸ்பிளைன் பண்ணாட்டாலும் முடிஞ்ச அளவு ஒரு 6-7 நிமிஷம் ரொம்ப கழுத்து இருக்காமல் ஓரளவு அந்த வீடியோ ரொம்ப ப்ரீஃப் சின்னதாக ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிகிரி எனி டிகிரி முடிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் 12th அப்புறம் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி பிஏ பிஇ எனியாவது ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட ஒர்த் அப்படி என்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் இடத்துல தாசில்தார் இருக்கக்கூடிய என்ன சேலரி வாங்காரோ, எந்த பவர் இருக்கோ அதே பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இதுக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்கும். இதிலே ஒரு சில கிரேடு வைஸில் ஒவ்வொரு ஜாப் கேட்டகரி இருக்கும். அது எல்லாமே ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா 24/6 ஸ்டார்ட் ஆகி 24/7/2024, அதாவது இந்த மாதம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 15-16 ஆகுது. இன்னும் பெரிய அதிகமாக நாள் கிடையாது. உடனே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஏன் இது ஆல்ரெடி இது போட்டதான் நிறைய சேனல்ஸ் போட்டுருங்க. பட் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது தானே. வியூ வருதோ வரையிலையோ நமக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் 24/7/2024. ஓகே, அதாவது சரி, இதெல்லாம் ரொம்ப பண்ண முன்னாடி இதில் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஓபிசி ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஒரு சில தனித்தனியான எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேகன்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன போஸ்ட் இங்கே இருக்குங்கிறது ஜஸ்ட் பார்த்துப்போம். ஓகே, அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் in Central Security Service at the Intelligence Bureau, Ministry of Railway, Ministry of External Affairs, Ministry of Electronics and Information Technology, CBTT, CBIC. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் இந்த மூவியில் நார்மலாக பார்ப்பீங்க தெரியுமா, இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த மாதிரியான எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடியதான். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுக்கிட்டு இதை ஒரு 2-3 மாதம் இருந்து ஜம்முன்னு படிச்சிங்க வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு மார்க் பூஸ்ட் பண்ணக்கு முதல் விஷயம் இங்கிலீஷ் ஓரளவு நல்லா வந்ததாலே ஜம்முன்னு அடித்து தூக்கி தள்ளிடலாம். நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாத நம்மளுடைய தமிழ்நாடு பசங்க இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் படித்து நீங்கள் முட்டாள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஏன் அப்படி சொல்ல முட்டாள்னா அந்த வகையில் சொல்லலை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய விதமான ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கட்டும். நிறைய பேர் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஹிந்தியெல்லாம் பெரிய ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் ஓரளவு தரவாக இருந்தாலே போதும். இங்கிலீஷில் நீங்கள் நார்மலாக நல்ல ஒரு இதில் இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் இன்றைக்கி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜாபில் இருக்கும்போது எனக்கு அதுக்கான ஒரு பெனிஃபிட், அதுக்கான ஒரு வயிற்றுச்சல் இருக்குல்ல எல்லாம். இப்போது நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வடக்கன்ஸுகளாக இருந்து ஒன்றுமே தெரியாட்டாலாம் ஓவராக சீன் போடும்போது நமக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு இது தான் நான் அந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கன்னு இல்லை, பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. எக்ஸாம்பிள் எங்கள் ஊரை எடுத்துக்கிட்ட கன்னியாகுமரியில் அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜும் ஆர்ட்ஸ் காலேஜும் நிறைய இருந்துமே நம்ம ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 விதமான இது, பே லெவல் 7 இருக்குது, பே லெவல் 6 இருக்குது, இந்த பே லெவல் 5 4. அதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் குறைஞ்ச பேமெண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் 4. இதில் நான் பெரிய அளவு ப்ரீஃப் பண்ணலை. பே லெவல் 4ல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட், சிபிஐசி, சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நாரோட்டிக், மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸு. ஒரு சில இதுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் தேவை மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யூனிஃபார்ம் ஜாபுக்கு. மீதி எல்லாத்துக்குமே பெரிய அளவு உங்களுக்கான ஹைட்டு ஜஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டுமே போதும். ஓகேவா? பட் இந்த இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு சில குவாலிஃபிகேஷன் வேணும், ஃபிசிக்கல் ரிலேட்டடாக. ஓகே, இப்போது இதில் பாருங்கள், இந்த பே லெவல் 4ல் உங்களுக்கு சேலரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது 25,000 81,000 போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுடைய தனிப்பட்ட சேல்ரி. 25,000ங்கிறது உங்களுடைய சேல்ரி. பட் உண்மையிலே உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லா அலௌன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு மாதம் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு
40லேருந்து ஒரு 48 50க்குள்ளே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். மொதல் மாதத்துல உங்களோட சேலரி வந்து இந்த அளவாகும். அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ இது என்ன, அப்போ பே லெவல் 7னா அப்போ என்னோடய சேலரி மொதல் மாதம் சேலரி 45,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து திரும்ப உங்களோட மொதல் மாதம் சேலரி கிட்டத்தட்ட 70,000 வரும். நீங்கள் ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணினீங்களே உங்களோட சேலரி வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே வந்துடும். உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இது எந்த வெப்சைட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ssc.government.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் ரிசர்வேஷன், இதில் எத்தனை வேகன்சி அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 17,727 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா யாராச்சும் இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஒரு ஜாப் தான். அது இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேவா, இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரிங்கிறத ஜஸ்ட் ஒன்று பார்த்துப்போம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, 2/8/1997லேருந்து 2006க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, பிடபிள்யூபிடிக்கு அண்டர்சர்வ்டுக்கு 10 இயர்ஸும், அது எக்ஸர்விஸ் மேனுக்கு 3 இயர்ஸ், அதாவது மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, உங்களுக்கான எல்லா விஷயமும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே, இதில் இந்த ஜாபில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் ஒரு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர். இப்போ இந்த ஆஃபீஸர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்து பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு டிகிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து 12th நீங்கள் லெவலில் நீங்கள் படிச்சிருக்கும்போது நீங்கள் வந்து 60% மேக்ஸு நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கணும், அதாவது 12th. ஓகேவா, இது வந்து எதில் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர் இருக்குல்ல, அந்த ரிலேட்டடாக சப்ஜெக்டாக உள்ளது. ஓகேவா, ஓகே, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக நம்மளுடைய டெலிகிராமில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்து இதை வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் வந்து நார்மலாக நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க ஏதோ உருட்டுறான் அப்படின்னு. உண்மையிலே நான் சொல்ல மாதிரி பேல் 4ல் இருக்கக்கூடிய 25,000 சேலரியில் இருந்து அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலரியை வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கிட்டத்தட்ட 40,000லேருந்து 50,000 சேலரி. ஓகேவா, அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ssc.government.in அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பான உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே கிளியராக வந்து அதுக்கு முடித்து, நீங்கள் சாதாரண வெப்சைட்டு கிடையாது, எந்த ஒரு பெரிய அளவு சர்வர் இஷ்யூ ப்ராப்ளம் இல்லாத ஒரு வெப்சைட் அப்படின்னா எஸ்எஸ்சியோட ஒரு வெப்சைட் தான். ஓகே, முடிஞ்ச அளவு நம்ம பசங்க வந்து அது மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஷன் தள்ளி நீங்கள் இருக்கக்கூடிய ஓபிசி எந்த ஒரு கேட்டகரி, ஓசி எந்த கேட்டகரி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 100 ரூபா தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்ஷனுக்கு நீங்கள் வந்து 10/8லேருந்து 11/8 டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 2 நாளில் நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்து அப்படின்னா ரீலாகின் பண்ணி வந்து கரெக்ஷனை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாடு எடுத்துப்போம். ஓகே, நம்ம தமிழ்நாடு பார்ப்போமா. தமிழ்நாடு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்ப்போம். தமிழ்நாடு என்னடா தமிழ்நாட்டை காணும். கேரளா, எல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டை காணும். சரி, ஓகே, ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கு வச்சுருக்காங்கல்ல. தமிழ்நாடு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகேவா, கிட்டத்தட்ட இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, திருநெல்வேலி இருக்குது, சவுத்து சவுனுக்கு வந்து திருநெல்வேலி மிகப்பெரியது. அடுத்து வேலூர் இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது, மதுரை இருக்குது, சேலம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. ஓகேவா, இவ்வளோ இடம் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்ம தமிழ் பசங்க இது விற்றுனா உங்களுக்கு சென்டர் வரும். ஓகேவா,
இது வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எக்ஸாம் வந்து ஒரு விஷயம் ஜஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, Tier 1 Tier 2 இந்த மாதிரி 2 விதமான எக்ஸாம் இருக்கும். நீங்கள் Tier 1 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப் லெவலில் உங்களோட மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் Tier 2க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து Tier 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம் சிலபஸும் அதுக்கான ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸாக தான் இருக்கும். வேணால் ஜஸ்ட் வந்து பார்ப்போம். பட் நீங்கள் Tier 1 நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட 25 மார்க்கும், ஜெனரல் அவேர்னஸ் வந்து 25 மார்க்கும், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 25 மார்க்கும், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 மார்க்கும். இது எப்படின்னா ஒரு மார்க் வந்து 2 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு 200 மார்க்கான டோட்டல் இதாக இருக்கும். ஓகேவா? இது வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும்? 1 hour 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து தார மாதிரி 200 கொஸ்டினை உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 நிமிஷம் தர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே இது நீங்கள் வந்து இதில் நீங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கே தான் ஒரு டெஸ்ட் இருக்குது. Tier 1 will consist of object type multiple choice question. The questions set both in English and Hindi except for English comprehension. ஓகே, இதில் எல்லாமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 டைப்பில் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா there will be the negative mark 0.50. அதாவது இந்த 0.50 அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, அதாவது பாதி மார்க்கு கட் ஆகும். அதாவது 2க்கு 1 அதாவது சொல்ல ரேஷியோ வந்து 1க்கு 2ன்னு சொல்ல தெரியுமா, அதுதான் இதனோட ரேஷியோ. ஓகேவா? அதுதான் இந்த மார்க்கோடைய இது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி Tier 2வும் அதேமாதிரி தான். கிட்டத்தட்ட செஷன் 1 வந்து மாடியூல் மேத்தமெட்டிக் எபிலிட்டிஸ் வந்து மாடியூல் 2 ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸு கிட்டத்தட்ட 30 மார்க் வச்சு கிட்டத்தட்ட அந்த 60 மார்க் இன்னும் 3 நாள் இது பண்ணி உங்களுக்கு 1 hour வந்து உங்களுக்கு தந்து 150க்கு அந்த மார்க்கை இது பண்ணி உங்களுக்கு என்ன தருவாங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் 2 அதாவது Tier 2 வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் சிலபஸ் எல்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாட்டாலும் ஒரு நார்மலாக இருக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து ஓரளவு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க. இன்னும் ஒரு சிலபஸை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேர் நிறைய உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கோங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து இவ்வளோ தான் வீடியோ போட முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம பசங்க நானும் இது வேலையில் இருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பைசா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் கிடையாது, வீவு அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது. இருக்கக்கூடிய டைமில் எப்படி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு காரணம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். அதனால நிறைய ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. அப்படி ஒழுங்கு இல்லைனாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஹிந்த்.